வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பண்ணவாடி பரிசல் துறை அப்படின்ற ஒரு இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் மேட்டூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அது வந்து மாதேஸ்வரன் மலை போகிற வழி. அப்படி போகிற வழியில் குளத்தூர்ன்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நாகமரை மற்றும் பண்ணவாடியை இணைக்கக்கூடிய பண்ணவாடி பரிசல் துறை என்று இப்பகுதி மக்களால் கூறப்படுகின்ற ஒரு அழகிய ஒரு சுற்றுலாத்தலம். கர்நாடகாவிலிருந்து வரும் காவிரி ஆற்றினிடையே நமது மேட்டூர் அணை இருக்குதுன்னு தெரியும். அந்த வழிச்சாரலில் இந்த பண்ணவாடி பரிசல் துறை அமைஞ்சிருக்கு. இந்த பண்ணவாடி பரிசல் துறைக்கு நாளொன்றுக்கு ஒரு 4 முறை இந்த படகு போக்குவரத்து காவிரி ஆற்றின் வழியாக கடந்து அந்த பகுதியில் நாகமரை என்ற கிராமத்தை சென்றடையும். அது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்துடும் நாகமரை. இங்கே என்ன விசேஷம்னா, மீன்கள் மிக கம்மியான விலையில் ஆற்று மீன்கள், காவிரி ஆற்று மீன்கள் கிடைக்கும். இங்கேயே பொறிச்சு விற்கிறாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவுலேயே மீன்கள் கிடைக்கும். அதே போல் ஒரு 50 ரூபாயில் ஒரு லஞ்சு சாப்பிட்றலாம். அந்த மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்குரிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. இந்த போட்டில் அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அழகிய ஒரு சூழலில் தெரியும். பக்கத்தில் கத்திரி மலை, மாதேஸ்வரன் மலை ஹில்ஸு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அழகிய ஒரு ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக இந்த இடம் தரும். நீங்கள் இருசக்கர வாகனத்தையும் இந்த போட்லேயே வச்சு கொண்டு போகலாம். இந்த போட் கூட 2 பரிசல் கட்டியிருக்காங்க. அதில் வந்து அந்த இருசக்கர வாகனத்தில் நம்ம உட்காந்துட்டு அப்படியே அந்த கரைக்கு நம்ம போய்க்கலாம். ஒரு மினிமம் சார்ஜஸ் தான் வாங்குகிறாங்க. ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க. ஒரு நல்ல காவிரியின் அழகை ரசிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். போகிற வழியில் அழகிய குன்றுகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்கும். நீருக்குள்ளே இருக்கிற சிறிய மலைகள் போன்ற ஒரு அழகிய தோற்றம். இதெல்லாம் நம்ம அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய இடம். மேட்டூர் அணை எப்போல்லாம் நிரம்புதோ அப்போல்லாம் இந்த படகு போக்குவரத்து முழுமையாக இருக்கும். அப்போ தான் இந்த இடத்துல ஸ்டோரேஜிங் தண்ணி அதிகமாக இருக்கும், படகு போக்குவரத்தும் அப்போ அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பகுதியில் இருக்கிற நந்தி, இந்த மாதிரி கோயிலெலாம், பழங்காலத்து கோயில்கள்லாம் மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த இதில் மறைந்த பகுதிகள்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடம். பகுதிக்கு வந்து நிறைய சுற்றுலாவாசிகள் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதே போல் சிறிய போட்களில் வந்து நம்ம பயணிக்கணுன்னாலும் வாடகைக்கு கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. இந்த நீர்த்தேக்கத்தில் அப்படியே ஒரு அழகிய இடங்களை எல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதில் கூட்டிகிட்டு போய் ஒரு சுற்றி காமிச்சிட்டு வராங்க. அதே போல் மீன் சாப்பிட்ணுன்ற மீன் பிரியர்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சுவையான இடமா இருக்கும். எல்லா வகை மீன்களும், ஆற்று மீன்களும் இங்கே கிடைக்குது. எளிய விலையில் இங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் வந்து அங்கேயே அடுப்பு கூட்டி ஒரு சிறிய அளவில் ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே சமைத்து கொடுக்குறாங்க. நல்ல
ஒரு எளிமையான விலையில் மீன் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு இடமா உங்களுக்கு அமையும். மேட்டூர் அணைக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் அவசியம் இந்த பக்கம் வந்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்னா பின்னோட்டமிடுங்கள். இங்கு மற்றொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகு என்று சொல்லப்படுகின்ற ராகி களி இங்கு மிகுந்த விசேஷம். இங்கு வர டூரிஸ்டர்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்றது ராகி களி மீன். இது வந்து இங்கே ரொம்ப பிரபலமானது. அது மிக எளிமையான விலையில் கிடைக்கும். அதுதான் இங்கே இருக்கிற விசேஷம். அதே போல் தான் மீனும் கூட அதிக விலையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மீடியமான ரேட் சொல்லுவாங்க. நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான இடம். இந்த டூரிஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பதியுங்கள். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகிய பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கருத்திடுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாய்ப்பு இருந்தால் அந்த சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு உங்களுடைய அனுபவத்தை பகிருங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகிய பதிவில் சந்திக்கின்றேன். வணக்கம்.